மத்திய அரசாங்கத்தின் வலியுறுத்தலுக்கு பிறகு ஜூன் 21ஆம் தேதி யோகா தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. யோகா வாழ்வியல் ரீதியாக நன்மை வழங்குகிறது என்றாலும் யோகாவின் நன்மைகள் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் யோகாவில் மத அரசியலும் துரதிருஷ்டவசமாக கலந்துவிட்டது. யோகாசனம் என்பது மனதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரத்தக்க வாழ்வியல் முறை. இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக இந்த வாழ்வியல் கலை தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. யோகாவினால் மனதிற்கும் உடலுக்கும் ஏற்படும் நன்மைகள் ஒரு பக்கம் இருக்க, அதை சில பல நிர்பந்தங்களுக்காக அரசியல் மற்றும் மதம் சார்ந்த சாயம் பூசப்படுவது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. யோகானா ஆசனா மட்டும் இல்லை, நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் ஏர்லியர் ஆல்சோ. யோகா பண்ணினோன்னா நம்மளோட மைண்டுக்கு, நம்மளோட ஹெல்த்துக்கு எல்லாத்துமே பெனிஃபிட் இருக்கு. யோகா உடலுக்கு நன்மை செய்தாலும் சில மத தலைவர்கள் அதனை எதிர்க்கின்றனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முஸ்லிம் அமைப்பினர் சூரிய நமஸ்காரம் தங்களின் மதத்திற்கு எதிரானது என்கின்றனர். தொழுகை சூரியனுக்கு இல்லை, அந்த தொழுகை சந்திரனுக்கு இல்லை, அல்லது அந்த தொழுகை நம்மை போன்று இறைவனுடைய படைப்பாக இருக்கக்கூடிய பிற படைப்புகளுக்கு அல்ல. இறைவன் சூரியனை ஒருபோதும் முஸ்லீம்கள் வணங்குவதில்லை, நபிகள் நாயகம் வணங்கவும் சொல்லுவாங்க. ஜூன் 21ஆம் தேதியை உலக யோகா தினமாக ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் பான் கி மூன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைவர் திரு கருணாநிதி யோகா குறித்து விமர்சித்த போது, யோகாவை பெரிதும் விரும்புபவன்தான் நான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் நானும் அன்றாடம் யோகா செய்து கொண்டிருந்தவன்தான். 24% போதிய சத்துணவின்றி வாடிக்கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் மோசமான நிலையில் இருக்கும்போது அவர்களால் எப்படி யோகாசனம் செய்ய முடியும்? சர்வதேச யோகா தினம் என்பது இந்துத்துவத்தின் நிகழ்ச்சி நிரலில் ஓர் அங்கமே. இவ்வாறு முரண்பாடான கருத்துக்கள் நிலவி வந்தாலும் உலக அளவில் யோகாவை பலர் பயின்று வருகின்றனர் என்ற கருத்தையும் மறுக்க முடியாது. உலக யோகா தினத்தன்று ஈஷா யோகாவின் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் சென்னையில் பல ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்கும் யோகா நிகழ்ச்சியை வழிநடத்த உள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சூரியன் உதிக்கும் நேரத்தில் யோகாவில் ஈடுபட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. யோகா குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள யோகா செய்முறை பயிற்சியில் பங்கேற்க உள்ளார். நரம்பு மண்டலம், மூச்சு, மனம் இவற்றை சார்ந்ததாக யோகா இருக்கிறது. ஆகவேதான் உலகம் முழுவதிலும் மன ஒருமைப்பாடு வேண்டுவோர் யோகாவை தேர்வு செய்கின்றனர். உலகம் முழுவதும் மதம் கடந்த ஒன்றாகவே யோகா கருதப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.